முடித்து விட்டாய். நான் காத்திருக்கிறேன். அருமை சகோ. தங்கமே, நான் சொல்லிட்டேன். உண்மையிலேயே சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம். இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக். அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீமுடனே அலங்கரிப்பேன். காத்திருங்கள். எனக்கு தேவையான அன்சி கிடைச்சிச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன். புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவில்க்கு கிரீம் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. வாலா, வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன். ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள். ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள். இதோ இது என் தலைவாரி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானம் உருண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அட, என்னுடைய மனிதா, கூடுங்கள். அவர்கள் வெற்றியை பெற்று விட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்ல ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே, நமக்கு ஒரு சவால். குறியெடுக்கவும். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பாஸ்தா செய்வீரா? அற்புதமான பணியாக இருக்கிறது. சஹி. செய்ய வேண்டியது எல்லாம் நூடுல்ஸ் வேக வைத்து விட்டால் போதும். நான் சூடான நீரில் பாஸ்தாவையும் வேக வைக்கும். இது என் அன்பு பாசமுள்ள குழந்தைக்கு. மிக இனிமையானது பாட்டி. உங்களை புயத்திக் கொள்ளட்டுமா? அதே சமயத்துல இந்த சாசேஜை ருசிக்கலாம். நன்றி. இதற்கான நேரம் 4. சாசேஜ்களை நம் நேரில் காய்ச்சி. அதுதான் விஷயம் அல்லவா? ஒரு சவாலில் வெற்றி பெற நீங்கள் குழந்தையை எதிர்பாராத முடிவுக்கு பரவசப்படுத்த வேண்டும். சாதாரண நூடுல்ஸ் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாததால் முட்டை, பால் மற்றும் மாவை வைத்து நான் எனது சொந்த நூடுல்ஸை செய்வேன். அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒப்பந்தம் ஒன்றுக்கு ஒரு பாட்டிலே. நன்றி. யார் முதல்ல இருந்தார்கள்? நூல்களில் எல்லாம் பாருங்கள். இப்போது உங்களிடம் பார்வையாளர்கள், சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். Well, sir.
ஆம், என் புதிய டூடல்கள் தயாராக உள்ளன என்பதோடு நன்றாக மணக்கின்றன. குளிர் பொரிய இனிப்பு சாறு மற்றும் பாடுங்கள். அவள் தாங்குகிறாள். முடிவு. ஆலு நீம்கள். சரியானது. நாங்கள் விசித்திரமாக இருக்கிறோம். ஸ்பகெட்டி. இது தயார். அந்த சாசேஜ்களை பாருங்கள். நீங்கள் திருப்தியற்ற நிலை. அவை ஆக்டோபஸ்களை போல இருக்கின்றன. எங்கே எங்கள் தீயணைப்பான்? இல்ல, என்ன? மிக அதிகமான பட்டாசு. கரடிகள் குறிச்செயல்களை விரும்புகின்றன. மாட்டுகளில் உடனடி நூடுல்ஸ் செய்து கொள்ளலாம். நான் அங்கே இப்போது இருக்கிறேன். போகலாம். அது மிகவும் நான் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியவான். இருக்கிறது. ஓ, அது என்ன? இந்த நூடுல்ஸ் ரொம்ப சுவையில்லாமல் இருக்கின்றன. வாவ், என்ன அழகு! என் வாயில் நீர் ஊறும். நாம் அது சுவைச்சது முடிக்கலாம். நன்றி சமையல்காரர். உங்களை வரவேற்கிறேன். இந்த வேடிக்கையான சாசேஜ்களை பாருங்கள். எனக்கு இவை மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லதாக உள்ளது. எனக்கு மகிழ்ச்சிதான் வெற்றியாளர். உங்களின் புதிய பணிப்புரை ஒரு மில்க் ஷேக். அதை உடனே சமையல் செய். நான் முயற்சி செய்கிறேன். இதுல நான் நிபுணன். முதலில் ஐஸ் கிரீமையும் பாலையும் பிளெண்டரில் கலக்க வேண்டும். பாருங்கள். என்ன? பாலை கொண்டு திறந்து அதை போட்டு நல்லா சேர்த்து அடிக்கணும். நீங்க குழம்பி போவதா? மறந்துட்டீங்க. எல்லாமே அதனால காய்ந்து என்ன? விட்டன. ஒரு யோசனை. என் தோள் பையில என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். என்ன? இங்கே எதுவும் இல்லையா? ஆமாம், என் சிறப்பு காக்டெயில் கருவி இங்கே இருக்கிறது. நான் என் விருப்பமான மெழுகு கோழியை சேர்க்க வேண்டும். மின்வெள்ளரி. இது மிகவும் ருசியாக இருக்கும் இல்லைமை சோடாவே. ஓப்ஸ், மன்னிக்கவும். அது ஒரு விபத்து. இப்போது எல்லாமே தயாராக உள்ளது. என் சகோதரி மகிழ்ச்சியாக இருப்பார். அது மிகவும் சத்தமான காக்டெயிலுக்காக ராஸ்பெர்ரிகளை எடுக்க வேண்டும். என்ன ஒரு வாசனை! இந்த பழம் எனது வாயில் போக வேண்டியது. வணக்கம், நான் நிகழ்ச்சி. நல்லா இருக்குது பாட்டி. குழந்தைக்கு பெயரிடுங்கள். I went to stand with creating for நீக்கப்பட்ட முறைப்படி செய்வது நல்லது. ஓஹோ, ஓ, தெளிக்கிறது. சிறப்பானது. இப்போது புதிய பாலை ஊற்றி மற்றும் அதை பேசிய நடைபிறப்பு செய்ய கலக்குகிறார்கள். ஓ மெர்சன், எவ்வளவு அழகு மற்றும் நிறம். மேல் கொஞ்சம் புதினா. மகிழ்ச்சி இல்லை. ரொம்ப சுலபமாக இருக்குது. நான் எதையாவது யோசிக்க வேண்டியிருக்குது. உதாரணமாக, யார் விளக்கை அணைத்தார்? உனக்கு இருளை பற்றி பயமா? என்ன? மன்னிக்கவும் சமையல்காரரே. அற்புதம். வேற லெவல் ஜோக். கிளாசிக்கோ. இப்போது உங்களுக்கு சரியான காக்டெயில் செய்முறையை அறிமுகப்படுத்துகிறேன். ஐஸ்கிரீம் பால், ஓரியோஸ் எல்லாம் சேர்த்து கலக்கவும். அதை இந்த அழகான சாக்லேட் முட்டையில் கிரீம் மற்றும் சொகுசு கண்டி சேர்த்து பரிமாறவும். வணக்கம்.
மிகச் சிறந்தது. இந்த பார்ட்டி வெவ்வேறாக தோன்றுகிறது. நான் எங்காவது அழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியானது. அனைத்தும் உனக்காக. அழகி. இந்த காக்டெயில் எனக்கு எப்படியும் மின்னும் இருக்கு. வேணாம், நன்றி. என்ன கேடு வாவ் 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 இது ரொம்பவே கலிக்கிறதே. கருணைக்கு என்ன நடக்கிறது? அடடா, இது மிகவும் சுவையானது. முடிவு செய்யப்பட்டது. இதுதான் வெற்றியாளர். ஓ ஆம் நன்றி இங்கு சல்சாய்ஸ் ஃபிலோஸ்டோலாம். ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மிட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்டுடியோல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது. நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான். என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓடுத்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன் கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை. துமேசம் துர்கனின் ஃப்ரிகேனை வைத்து இனிஸ்ட்ரியோடு பண்ணல. இறுதியில துபலி பண்ணது. நான் ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பா பூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா உன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். சுரிசலின் சாஸ்திரோட புத்தகங்கள் அந்த சால்மடியில் இருக்கின்றன. பச்சபது உம்மீறி நல்ல போடு இருக்கின்றது. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி. நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்? சரி, என்னுடன் பிழை. நன்றி. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி, வாங்க. இது சுவை. நீங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள், தயவு செய்து. மிச்சு மிச்சு, இதோ உங்களுக்காக. நன்றி. ஓ, கிரேஸ், எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்கும் முன்பு சாப்பிடுகிறோம். எம் அண்ட் எம்ஸ் அல்ஜிப்ராவை மகிழ்விக்கும். நன்றி. எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல எம் அண்ட் எம்ஸ் இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ், மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். இல்லைன்னா எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரிஷ் அணைச்சிட்டோம். ஓ, இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க எப்பவும் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ், வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக, முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ, இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கூடு. அது கண்டிப்பா காண்டி பின்னில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு. மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்க. சரி, இதோ. நன்றி. அது எந்த அல்ல. எனக்காக நான் அடுத்த இனிப்புகளையும் வாங்குறேன். அப்படி நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம்.
சரி வேலையை தொங்கிட்டேன். வலியவங்க சம்பளமே இல்லாதவங்களா இருக்காங்க. குழந்தைகள் அதாவது இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. ஒரு மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். ஆழத நாள் இருமுறது. ஓ அன்பு கூர்ந்து நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான். இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா. ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். அச்சோ, வாங்க பெண்களே, வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள், போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய், ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது. அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். வகுப்புக்கு செல்லலாம், ஆனால் என் சாக்லேட். மிஸ் மோனிகா அவசியம் உறுதி சார். நான் இஸ்டின்டன். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையாச்சு வந்துரி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறிது பீன்ஸ் பார்ப்பு. உன்னால கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும், மிக கவனமாக. ஓ எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதித்தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். அழகுக்கு என்ன சென்டி லில்லி? இது வரல புதிய மினிக்யூர். நான் சமீபத்துல ஒரு புதிய மினிக்யூர் பண்ண செய்கிறாய். வா லில்லி, நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ அழகான நகங்களுடன். அழிச்சக்கம் என்னுடைய கீழ்ச்சி ஸ்ரீசுரையா கிரேஸ் செம்மழகு. ஆனால் மேய்ச்சுகிறேன். சுபீத சீபடத்துக்கு நகம் அவரையும் சீப்பலாம். என்ன வைஷியஸ் ப்ளீஸ் சாட்சியம் ஆயிடுச்சு. நான் பப்ளி நகங்கள் மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் அப்புறம் 5 ஸ்டம்ப இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல, எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா? இல்ல, எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் அச்சிடி சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல. அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம், ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம். ஆம் அம்மா, ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து, உன்னிட்ட என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி, பிங்கோ. ஹூரே, இது வேலை செய்தது. நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க. இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். எடுத்துக் கொள்ளலாமா? நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமாம், நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடம் அலுவலகமா இல்ல திரைமறையில? மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா, சாக்லேட்டுகளை குறித்து யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி, உள்ளவா. லில்லி, இல்ல நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்டுட்டியா இது உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவையெல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா, மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்காய் அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து. நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? சிறிஸ்திதிக்கு பாடனோலா சங்கீத் தருஷ்யம்.
அது சரி குவென்டேன். ஏதாவது புரிஞ்சுக்கல, பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே, நான் தேர்ச்சி பெற்றேன். இப்போது இளமனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன், நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக Oh my உள்ளேன். God, குவென்டின், நீ அதை எப்படி செய்யற? நீ ஒரு புராணவியலாளர். நான் சொன்னிட்டேன். எப்ப நான் நல்ல சுவையுள்ள உணவை சாப்பிடலாம். எப்போதும் என் அகப்பமேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம். தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படியே நான் மேட்ச் அவசரனா இருக்கணும். ஓ கிரேஸ், நீங்க விதியியல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்ன மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிக்கத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான், நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்போ கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம், என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காதிருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நானே இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான். நன்று, வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணுதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். ஓ விட ஒன்றை சங்கரை செய்வா பண்ணு. இல்லை மிஸ் மோனிகா பண்ணருக தி வாய்ஸ்ன. தீரசுமுரன் தோளமடை எதிர்வினை. என்ன இது? என்னது என்ன சின்னது சோடாவை போல மணக்கிறது. இனி என்ன பண்ண கிரேஸ்? நான் விவரிக்க முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன். பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன, அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்ன? நான் துவங்க தயார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனில்? மகிழ்ச்சியான அதிர்ச்சி. உனக்கு வருந்துகிறேன். எனக்கு இதை வெறுக்கிறது. அவன் காரமானவன். நீ பேசிக் கொள்ளும் போது என்னை ஏதும் செய்து விட்டாயே என்று நினைக்க வைத்து விடுகிறது. கிண்டர் சர்ப்ரைஸ். எவ்வளவு அதிர்ஷ்டம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். என் கருத்தில் உலகத்தில் சாக்லேட்டை விட ருசிகரமானதா எதுவும் இல்லை. சூசி, உன் வாயை மூடி அங்கே இருந்து விலகு. ஆனால் நான் என்ன செய்வேன்? இந்த காரமான மிளகையை சாப்பிட்டால் எனக்கு பிடிக்கவில்லை. சாக்லேட் எல்லாவற்றையும் சரி செய்யும் மற்றும் இதை இன்னும் ருசியாக்கும். நான் பார்ப்பதற்கு ஐயோ ஒரு நிமிஷம் காத்திரு. நான் அவசரமாக போவதில்லை. எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. என்ன செய்கிறேன்? நீ சாக்லேட்டை மட்டும் நக்க முடியாது. எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியது தேவையானது. நீங்கள் எனக்கு அனுமதிக்க மாட்டீர்கள் என்று நான் தெரிந்தேன். சரி, பார்க்கலாம். நான் இதை சமாளிக்கலாம். என்னால் ஒரு வியர்வையும் கூட வராது. ஓஹோ, என்னுள் ஒரு தீபம் எரிச்சி ஆரம்பமாகிறது. உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தேவைப்படலாம். நான் இப்போது தடுக்க முடியவில்லை. நான் எரிகிறேன். அந்த சூசி, நீர் மாறி தீ மூச்சிடலாமா? மன்னிக்கவும், என்னை கையாள முடியவில்லை. ஒரு டிபிஆர் கிகானாத சிலபில் என்ன செய்ய வேண்டும்? ஆஃபா, இதை விட்சுட்டி உள்ளது. மிக சந்தோஷம். முடிஞ்சிட்டதா? எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன் சிரிக்கிறாய் சூசி? உன் முழு முகத்திலும் சாம்பல் இருக்கிறது. வரி இருக்கிறது. சிறப்பாக இருக்கும் என நம்புகிறேன். அதல்ல, என் சாக்லேட் இலை உருகிவிட்டது. இது ஒரு விபத்து தான். நீதிமானாக வேறுபாடு என்ன? எதையும் இப்போது சரி செய்ய முடியாது. வாவ், கொடை ஒரு தாக்க முறை. சூப்பர். பாருங்கள், வேறொரு கிண்டர் சர்ப்ரைஸ் இருக்கிறது. இது உண்மை அதிர்ஷ்டம்.
இதிலிருந்து ஒட்டு காகிதத்தை இப்பொழுது எடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது மிக பெரியதாக இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் அகற்ற முயற்சிக்கிறேன். இப்போது நான் சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் மற்றும் எனக்கு சிறிது கொடுக்கவும். தயவு செய்து அதன் பரிசீலனையை தேடாதே சூசி. ஒரு சாக்லேட்டை நீதான் சம்பாதித்தாய், மற்றொன்றை நீ பெற மாட்டாய். எவ்வளவு பேராசை! புதிய பானைகள் மிகவும் அருமையாக இருக்கின்றன. அவற்றை ஒன்றாக திரைப்போம். பாருங்கள், இவை பொம்மைகளாக இருக்கின்றன. அழகாக இருக்கின்றது. நான் இதை முதலில் தொட ஆசைப்படுகிறேன். வித்தியாசமாக இருக்கிறது. பொத்தான்கள் அழுத்த முடியவில்லை. எனக்கு எதுவும் புரியவில்லை. இது உண்மையாகவே உடைந்ததா? எனக்கு தெரியவில்லை. மேலும் நெருக்கமாக பார். ஐயோ, நான் இதை தொலைத்துட்டேன். இப்போ ஒரு துளை இருக்கிறது. இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் ஒரு விஷயம், என் போப்பி இது மிகவும் சுவையாக மக்காக்கீராடு ஊற்ற பார்க்கலாம். ஆச்சரியம், இது மாமிர்லேட். அருமை. என்ன ஒரு மனமகிழ்ச்சியான ஆச்சரியம். நிச்சயமாக என் வரிசையையும் சாப்பிடலாம். ஓ, ஒரு நிமிடம். என்ன, நான் முடியவில்லையே. நான் இதை பறிக்க முடியவில்லை. இது மிக கடினமாக உள்ளது. எனது பற்கள் முறிந்துவிடும். ஆஹா, எனது முகம் வலிக்கிறது. அடுத்த முறை நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாயில் இழுக்க மாட்டீர்கள். மன்னிக்கவும், உங்கள் நகைச்சுவையால் எனக்கு கவனம் கலைப்படுத்த நேரமில்லை. சாப்பிட நேரமாயிற்று. ஆம், சாக்லேட் இதை மேலும் அருமையாக ஆக்கியது. தெய்வீகமான சுவை. நான் இதை ஒருபோதும் முயற்சித்ததில்லை. என்ன, எனக்கும் கொஞ்சம் வேணும் மியா. குறைந்தது ஒரு சிறு துண்டு கொடு. இல்லை, ஏற்கனவே தெரிந்து கொண்டேன். எங்கேயாவது உட்கார்ந்து விளையாடி இருக்க வேண்டும். நிறுத்து. எனக்கு ஏதோ உண்டாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். என் பாப்பரை சாக்லேட்டால் நிரப்ப முடிவு செய்துவிட்டேன். இதிலிருந்து நல்லதொரு விஷயம் வரக்கூடும் என உறுதியாயிருக்கிறேன். ஹே, எங்கு போகிறாய் சூசி? சாக்லேட் உறையும்படி இதை பிரிட்ஜுக்குள் வைக்க வேண்டும். இதுதான். இப்போது சிறிது நேரம் காத்திருக்கிறேன். ஓ, எனக்கு இது முடிந்தது போல் தெரிகிறது. நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஆச்சரியம், சாக்லேட் பிடித்து விட்டது. விரைவில் நான் இதை சுவைக்க முடியும். நீங்கள் எங்கு சென்றீர்கள் சூசி? இப்போது நீங்கள் ஒவ்வொன்றும் புரிந்து கொள்வீர்கள். நான் என் பாபிட்டை சாக்லேட் வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்தேன். நான் என்ன பதக்கம் கிடைத்தது பாருங்கள். அது நன்றாக உள்ளது. மேலும் சாக்லேட் சேர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இதை நமக்கு சுவைக்கும் நேரம். இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. சாக்லேட் வாய் பற்றி செல்கிறது. என்ன, இது அற்புதம் என்பதை இன்றி எனக்கு சந்தேகமில்லை. எனக்கும் உபயோகிக்க கொடுக்கிறாயா? நீ கொடுக்க மாட்டாய் என எனக்கு தெரியும். கஞ்சம் சாபம். சரி, கேட்காதே. என் வழியிலேயே நான் எடுத்துக்கொள்கிறேன். மன்னிக்கவும் சூசி, இப்போது இந்த பாப் என்னுடையது. இந்த எல்லா அழகான பொத்தான்களும் மீண்டும் மீண்டும் அழுத்துவதற்கு ஒன்று மிகவும் போதை பெறுவது போல் இருக்கிறது. விரல்கள் தானாகவே அதை நோக்கி செல்கின்றன. உண்மையில் மற்றவர்களின் பொருட்களை எடுத்துக்கொள்வது தவறாகும். அதனை உடைக்காதீர்கள். அதை எனக்கு கொடுங்கள். கொடுங்கள். என்ன செய்தாய் மியா? நாங்கள் அதை கிழித்து விட்டோம். ஓ, சூசி, எங்க இருக்கிறாய்? எல்லாமே சரியாக இருக்கிறதா? ஜிமிக்கி அரச குடும்பத்தை சேர்ந்தது. ஏய், நீ அதை எடுத்தே ஆக கூடாது. இதற்கு முழுமையாக நீயே காரணம். சரி, பாதி நல்லதே. எப்போதாவது உன் சொல் சரியே இருக்கலாம். இது வேலை செய்கிறது. இதை திறப்பதற்காக நான் காத்திருக்க முடியாது. அப்படியா? திற. அது மக்காச்சோளம் தானா? என்ன, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். பார்க்கலாம். குச்சி மீது ஐஸ்கிரீம். நீ சொன்னது சரியா இருந்தது. ஓ, வாழ்க்கை ஏன் இவ்வளவு அநியாயமாக இருக்கிறது? நான் உங்களது இடத்தில் இருக்க விரும்புகிறேன். நான் உங்களை குணப்படுத்துகிறேன். நீ என்ன வித்தை? அப்போது இது வேடிக்கையாக இல்லை. எனக்கு பொறுத்தவரை மிகவும் வேடிக்கை. நான் சில நேரம் மக்கனம் இருப்பது விரும்பினேன். வாவ், ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட்டுடன் சிறப்பாக செல்கிறது. இது உண்மையான பாப்சிகளாக மாறிவிட்டது. அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். உங்கள் உதவியின்றி அதை செய்ய முடியும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது மிகவும் நல்லது. சாக்லேட் அழகு நேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கான ஒரு மாஸ்டர் கிளாஸை நான் வழங்கலாம். நான் இதனை உன்னை விட அதிகமாக சாதித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். தெய்வீகம். இங்கே ஜாகம் குளிர்ந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அசைய முடியவில்லை. ஹே, உனக்கு என்னாச்சு மியா? விசித்திரமாக இருக்கிறது. எந்த பதிலும் இல்லை. அவர்கள் உறைந்து போய்விட்டார்களா? சரி, அப்படி இருக்கிறது. சுவை. நான் இறுதியாக கத்த முடியும். என்னை யாரும் நிறுத்த முடியாது. பார்க்க அருமையாக இருக்கிறது. என் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆம், நான் ஐஸ்கிரீமும் உங்களைப் போல நல்லா சமாளிக்க முடியும். நீ எங்கிருந்தாவது என்னிடம் அதை பெறுவாய். நான் நினைத்ததா அல்லது நீ ஏதும் சொன்னாயா? மன்னிக்கவும் மகனே. சரி, நான் உன்னை குளிர்ச்சியை நீக்கும் சுவை கேஸ் பண்ணர் இதற்கு உதவும் என்று எனக்கு நிச்சயம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் மியா? அது மெல்ல மெல்ல சுகமாகி இருக்கிறதா? ஓ, நான் மீண்டும் நகர முடிகிறது. இது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. நன்றி சூசி, நீ என்னை காப்பாற்றினாய். ஓ இல்லை, என்னுடைய ஐஸ்கிரீம்.
நீ அதை சாப்பிட்டாய். இதை எனது உதவிக்கு ஒரு சிறிய விருதாக கொண்டாடலாம். ஓ அப்படியா? அப்படியானால் நீ அதை தூர்வெறும் கொழுக்கும் சாப்பிட வேண்டும். ஏற்கனவே சார்லட் அதை ருசிக்கிறதற்காக சுவையாக இருக்கும். இப்போது நாம் பார்ப்போம். இதுவரை அது அவ்வளவாக கெட்டதாக இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் இப்போது இது மோசமாகிறது. முழு சுவையையும் நான் உணர்ந்தேன். நீ என்ன செய்ய போகிறாய்? சூசி, கார்ன் கொண்டு ஏதாவது சமைக்க முடியும் என்று நினைக்கிறேன். இதற்கு நீங்கள் மகான் போன்றவர்களை சந்திப்பீர்கள். எதையும் விசாரிக்கலாம். ஆனால் உனக்கு எண்ணெய் சோம்பு எதற்கு வேண்டும்? இன்னும் புரியலையா? எனக்கு வெண்ணெய் பொரி புடவைய செய்ய வேண்டும். முந்திரிக்காய் கடல் நன்றாக சூடுபடுத்தப்பட வேண்டும். ஓ, அவைகள் என் முகத்துக்கு நேராக பறக்கின்றன. இதை பாணாக்கவில்லை. சரி, இதோ அது. எப்படி குளிராக இருக்கிறது. இது ஒரு பெரிய நான் உங்களை தெரிந்த மதிப்பீடு. ஏதாவது மாற்றம் செய்ய நினைக்கவில்லை. அதிகமாக பிடிக்கும். சாக்லேட் மேல் பூச்சி இல்லை, ஆனால் அதை இப்போது சீர் செய்வேன். என்ன அழகு! சாக்லேட் சரியாக பொருந்துகிறது. எப்போது என் உணவாக முற்றிலும் தயார். அந்த சுவை அருமையாகவும் இருக்கிறது. நான் இன்னும் மேலும் மேலும் விரும்புகிறேன். சூசி, நாம் நெருக்கமான நண்பர்கள் என்று எனக்கு நினைவூட்ட விடு. எனவே நான் உனக்கு குடிக்க போகிறேனா? சரி, இது பிடி. ஆனால் நீ மெய்நிலை முனையத்தை கடந்தும் எரிகிறாய். நன்றாக இலக்கு வைத்து படி. நான் எதையும் பிடிக்க முடியாது. மன்னிக்கவும், என் பார்வை மோசம் உள்ளதே. நீங்கள் முயற்சிக்கவே இல்லை. மூட்கை பதிவுகளுக்கு உடனடியாக. எவ்வளவு அருமை! இது தரமாக இல்லை. எனது கருத்தில் எல்லாம் சரியாக தான் உள்ளது. எனக்கு பாப்கார்னும் உனக்கு பக்கெட்டும். அருமை. இந்த முறை நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். ஆம், வாவ், கோகா கோலா, வாவ், இது நிச்சயமாக இருக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்னிடம் என்ன இருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். பூரோகோலி, அது வேண்டாம். நான் கோகா கோலா விரும்புகிறேன். தோல்வியர், சகிக்கவும். ஏன் நான் உன்னை ஏய்ப்பதில்லை. என் வெற்றியில் மகிழ்கிறேன். சாக்லேட்டுடன் கோலா குடிப்பதை நினைத்து மகிழ்கிறேன். நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆமாம், முயற்சிக்க காத்திருக்க முடியாது. என்ன ஒரு புத்துணர்வான சுவை. சூப்பர். இப்பொழுது சாக்லேட்டுடன் அதை குடிக்க நேரம். சரி, பார்க்கலாம். அரே, பாட்டில் மீண்டும் நிரம்பி இருக்கிறது. ஏன் ஒன்றும் காலியாக வரவில்லை? பானம் மிகவும் கெட்டியாகிவிட்டது போல் இருக்கிறது. கவலை இல்லை, அதை நீட்ட முயற்சி செய்கிறேன். இதற்கு எனக்கு போதுமான வலிமை இருக்கிறது. என்னாச்சு? அது தவறியது. என் வாய்க்குள் இல்லை. என் முகம் அழுக்காகிவிட்டது. நீ எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாய். சரி, இது அனைவருக்கும் நடக்கும். பரவாயில்லை, இது மிகவும் அருமை. கடைசி சொட்டுக்கெல்லாம் நான் விழுங்க தயார். வாவ், இது உண்மையிலேயே மதிப்புள்ளது போல தென்படுகிறது. எனக்கு கொடுங்கள். ஓ இல்லை, உங்களிடம் ப்ரோக்கோலி இருக்கிறது. போங்கள். எனது தோல்வியை நினைவூட்டியதற்கு நன்றி. என்னால் மறக்க முடியாது. மிகவும் துர்நாற்றம் அடைந்துள்ளது. இந்த கொடிய நாற்றத்தை அழிக்க நீங்கள் அவசரமாக அதில் சாக்லேட்டை ஊற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையில் இதுவும் உதவவில்லை. இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. நான் எந்த விவரணமும் சேர்க்க மாட்டேன். இதை யாருக்கும் சாப்பிட சொல்ல மாட்டேன். என்னிடம் அழுத்தம் கொடுக்க தாய்க்காதுங்களே. நீங்கள் தான் முடிக்க வேண்டியிருக்கும். ஹே, நீங்கள் அழுத்தம் தரினால் சரி. ஆனால் நம்புங்கள், இதிலிருந்து நல்லது எதுவும் வராது. அம்மா, இது என் வாயின் உள்ளே வைக்க பயமாக இருக்கிறது. விரைவில் செய்துவிட்டேண்டுமோ? இப்படி செய்தால் இது அசிங்கமான ருசியாக இருக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை, இன்னும் நான் அதை ருசிக்க முடிகிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. ஆகவே இதை முடிக்க நிறைவாக செய்ய வேண்டும். நேரம் இருக்கும்போது எனக்கு சூசியின் மீது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதுவே நீ எனக்கு வேண்டாத விஷயங்களை செய்ய வைக்க உதவுவதால் நிறுத்துவதில்லை. இதுவே நியமங்கள். முடியாததை நிறுத்து. அதுதான், அது கடைசி துண்டு. சந்தோஷமாக உள்ளாயா? வாவ், நீ யானை நீர்க்குதிரை போன்ற வயிறு கரைத்தை கொண்டிருக்கிறாய். ஓ இல்லை, ஏதோ. நிறுத்து. சுழி, காற்றை பாழாக்காதே. சுதந்திரமாக இருக்கிறான். அன்ஷியோ, என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், எவ்வளவு அருமை. எனக்கு ஒரு சுவையான சிகிச்சை இருக்கிறது. இது என்ன? நான் தவறவிட விரும்பவில்லை. இல்ல, உட்காருங்கள். நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. இது உண்மையில நல்லது. என்ன ஒரு சுவையான கிராமலில் புழு. மேலும் எனக்கு ஒரு பீஸ் கம் கிடைச்சது. எனக்கு கம் பிடிக்கும். நான் அதை திறக்கிறேன். நீர்மாக இருக்குது என்று பார்ப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது.
என்ன? ஓ இல்லை, நான் ஒரு பூச்சியை விழுங்கி விட்டேன். இல்லை. என்ன ஒரு கியாடுமை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எம் எம் எம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ இல்லை, அது எப்படி அங்கே வந்தது? என் பப்ளிக் அமிலிருந்து வெளியே போ. ஓ என்ன ஒரு பயங்கரம். ஓ இல்லை, ஓ இல்லை, ஓ இல்லை, நான் பார்க்க முடியவில்லை. நான் முதலில் இருக்கலாமா? மிகவும் சரி. அது என்ன? ஹாம், நாம் முயற்சிக்க வேண்டும். பார்ப்போம். என்ன சுவையானது? உன்னிடம் இல்லை. சரி. அது புளிப்பு ஜெல். ஓ, அது மிகவும் புளிப்பு, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்வோம். நான் இதை சாப்பிடுவேன். இல்லை இல்லை, நீ மறந்து விட்டாய். சரி, நான் இங்கே கொஞ்சம் வைக்கிறேன். நான் ஒரு சோகமான முகத்தை வரைந்தேன். அப்படிதான், மிகவும் புளிப்பு. நீங்க மிகவும் நகைச்சுவையா இருக்கிறீர்கள். என்னை பற்றி என்ன? நிச்சயமாக என்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு சுவையான பொருள் கிடைத்தது. இதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். ஹே, அது எனது. இந்த மிட்டாயை நான் மிகவும் விரும்புகிறேன். என்ன அழகான கயிறு. மேலும் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. தூய மகிழ்ச்சி. நான் ஒரு யோசனை வந்தேன். அதன் சுவையை கெடுக்க மாட்டேன். அல்லது நான் கெடுக்கலாம். நிறுத்து. என்ன நடக்கிறது? அது நீங்களா? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? என்ன? என்ன? ஓ, தயவு செய்து. சரி, வாவ், என்ன அழகு. எனக்கு மிகவும் பிடிக்கும். குல், பார்க்கலாம். இது மிகவும் நல்லது. ஓ, நான் ஹாம்பீர் மறந்துட்டேன். இப்படி ஒரு சுவையான சிகிச்சையை விட்டுவிட முடியாது. சூப்பர். ஏய், இது என் முறை இருக்கலாம். நிறுத்து. எனக்கு இன்னும் ஒரு சுவையான கண் உள்ளது. இது ரொம்ப நல்லது. சரி, நீங்கள் தொடங்கலாம். இங்கே என்ன இருக்கிறது? காத்திருங்கள். கேவியார். அது கேவியாரா? நாம் முயற்சிக்க வேண்டும். அது நல்லது. இது ஒரு விசித்திரமான சுவை, ஆனால் எனக்கு பிடித்திருக்கிறது. ருசியானது. ஓ, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, எனக்கு உதவுங்கள். ஓ, நான் காப்பாற்றப்பட்டேன். ஆமாம், சரியாகத்தான். இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. நன்றி. வாருங்கள். 3, 2, 1. வாவ், எனக்கு அது மிகவும் பிடித்தது. அதனால் இங்கே என்ன இருக்கிறது? மேலும் காண்டி இருக்கிறது. நான் உன்னை இப்போது சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு பிரகாசமான சுவை. நான் பொம்மையை உருவாக்குவேன். அதை மேலும் சிறப்பாக செய்ய பவுடரில் மூழ்க வேண்டும். புளிப்பு. என்ன, உனக்கு ஒண்ணு வேண்டுமா? ஆமாம். இல்ல. ஓப்ஸ், எவ்வளவு தனிமை. இது ஒரு சுவையான பொம்மை. எனக்கு இன்னும் வேண்டும். இங்கே நீங்க மறந்து விட்டீங்க. இங்கே வா. நான் மூடியை திறக்கிறேன். ஓ, என்ன ஒரு சுவையான ஜாம். நிச்சயமாக இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, புளிப்பாக இருந்தாலும் சுவையாக இருக்கிறது. நான் முயற்சி செய்யலாமா? சரி. நீ என் சொத்து. நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதை மூழ்க விடுவோம். அதை முயற்சிப்போம். அது நல்லது. நான் செய்யலாமா? வாங்க போகலாம். இது எனது பிடித்த பானம். நான் இதை விரும்புகிறேன். ஓ ஆம், இது ருசியாக இருந்தது. நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன? நான் இந்த கோப்பையை எடுப்பேன். ஒரு சுவையான கோப்பை. அதுல சோடா ஊற்றுவேன். அதிலிருந்து இன்னும் சுவையாக இருக்கும். நீ பகிர்ந்து கொடுக்க முடியுமா? அப்புறம் உன்னுடையது என்ன? நான் அதை திறக்கிறேன். வாவ், ருசியாகவும் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கிறது. வாவ், ஹாம், ஏதோ ஒன்று குறைகிறது. ஒரு யோசனை வந்தது. ஏய், அப்படி செய்யாதே. வேலை செய்யவில்லை. நான் கிண்டல் செய்தேன். இதோ, நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கும் ஒன்று வேண்டும். ஹே, எனக்கும் ஒன்றை கொடுக்க முடியுமா? மிகவும் சரி. குடிப்போம். அருமை. இப்ப
ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கெல்லாம் வேணும். ஓ, ஆம், அது ரொம்ப அருமை. அற்புதம். நீங்க சாப்பிட்டீங்களா? இப்போது நான். நீங்கள் தயாரா? தயாராக வாங்கலாம். வாவ், எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது சுவையானது. உன்னை பாதுகாத்துக்கொள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இது வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது அதை திறந்து சுவைக்கிறேன். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள். இது என்ன? எனக்கு தெரியாது. நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும். நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். ஓ, அங்கே ஜெல் ஊற்று. அதுவே இன்னும் கொஞ்சம். இப்ப அதை சேர்த்து ரொம்ப சுவையா இருக்குது. ஓ, அப்படியா? நானும் முயற்சி செய்கிறேன். எனக்கு எனது சொந்த முறை உண்டு. அதுதான் இன்னும் மற்றும் பார்ப்போம். ஆம், என் வாயில் ஒரு குதிரை சாண்ட்விச். நான் இதெல்லாம் சாப்பிடுவேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நீங்க ரொம்ப நகைச்சுவையானவர். அது மிக அருமை. இது என்ன? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மேரி, பாருங்கள், எனக்கு இதுவும் தேவை. வரைதல் சிறப்பு. விளையாடுவோம். சரி, என் 0. நான் இங்கே போவேன். இங்கே கடைசி குறுக்கு. அப்படியே. ஆம், நான் வென்றேன். எப்படி இருக்கிறது? ஏய், இல்ல, இந்த கடன் மற்றும் எனக்கு சிப் மங்க் பிடிக்கும். மாமிசம். விசேஷமாக அவற்றில் 10 இருந்தால். அடடா, உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திர செய்யவா? எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும், வென்ஸ்டே. இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். 10 உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? சரி, என்னுடைய பதிவு கடைசியாக. இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். பதிவு செய்ய நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். ஆனா, எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குளிப்பா? நான் 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சின்னுட்டு. என்னுடைய அற்புதமான குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே. இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது.
ஒண்ணு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. ஒரு சோளம் தான் அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7 8 9 10 நல்லது. ஓ சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் பின்னத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். எனக்கு புரியவில்லை, இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு, கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பொப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன், அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்? என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். ஆமாம், நான் சாப்பிடுகிறேன். இதுவும் சுவையானது. என்ன செய்தி? இல்லையா? அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. எனக்கு நீ விருப்பம் இல்லை. எனக்கு நீ விருப்பம் இல்லை. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அதான் அது. அது பப்கமா? என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. ஓ, பாட்டி ஆரம்பிங்க, நல்லா பசிக்குது. காரி, நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்க. நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அத நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய், நான் முடிச்சிட்டேன். அந்த இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. நாம் ஆனால் போகலாம். அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ். மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ். மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறான். அத பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம, எனது பூவட்டம். ஹுரே! ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம்.
எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாட கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஹா, ஹா, ஹா. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஏய், டேய் பாருங்க. ஓப்ஸ், நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி என்னிடம் ஒரு டிக்கெட் உள்ளது. சிறப்பு. நீங்கள் உள்ளே செல்லலாம். நான் அதை பரிசோதிக்க வேண்டாம். அங்க ஒரு சை உன் பொம்மைய கொடு. உள்ளே ஏதாவது இருக்கிறதா? மிட்டாய் மனம் வந்துவிட்டது. ஓ, இப்போது கேடி மைக்கை கடந்து செல்ல முடியும். இதை பறிமுதல் செய்கிறேன். அழுதுவிட வேண்டிய அவசியமில்லை. நீங்க தொடங்க செஞ்சிருக்கணும். அதை பற்றி முன்பு நினைத்தேன். மிகவும் சிறந்தது. உங்கள் செல்லலாம். அம்மா, நான் உள்ள போகலாமா? ஒரு நிமிஷம். ஓ, அதான் காத்துரு. சந்தேகமாக இருக்கிறது. இந்த பேக்கை பார்ப்பேன். ஓ, ஒரு கையுறை. நீங்கள் யார்? மன்னிக்கவும், மன்னிக்கவும். ஓ, ஓ, ஃபயர். எனக்கு ஸ்மார்ட் டிக்கெட் கிடைத்தது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன? இந்த பொம்மையின் உள்ளேதான். நிறுத்து. நீ எல்லாத்தையும் கெடுத்து போன. அடப்பாவி, இதோ. ஒண்ணுமில்ல. என் பொம்மையெல்லாம் கிழிஞ்சிட்டது. மன்னிக்கவும். உனது பொம்மையை நான் சரி செய்கிறேன். அதுவே நல்லது. இது மிகவும் சந்தோஷம். இப்போ இங்கே சில சீட்டோ பை செய்து உள்ளே வாருங்கள். மிகவும் நன்றி. வணக்கம், இதோ என் டிக்கெட். 2 நிமிஷம். கோகா கோலாவா? இல்ல, உங்களை உள்ள விட மாட்டேன். இயல்பு இல்லை. அது நியாயமானதல்ல. நான் இப்போ தீங்கலாமா? அப்போ எல்லா கவனமும் என் மேல். ஓ, மாலே. மூத்த வயதினர் வர அனுமதிக்க முட்டாள்தனமான தொடுகிறேன் பாட்டி. இல்ல, சரி, இத பாருங்க பீப். இந்த பாட்டி செய்யக்கூடியத பாரு. பையா, ஹலோதுங்க. ஹாய், இது பாதுகாப்பிற்கு எதிரான ஒரு தாக்குதல். அது அருவருப்பானது. பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி லக்கி. அவர்கள் அவங்க என்னோடு வா. நாம் அதிகளவிலான நல்வாழ்வு கொடைகளை பெறுவோம். திரைப்படத்தில் ஒரு பை. அதை விட எது மேல் இருக்க முடியும்? நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் உற்சாகமா இருக்கேன். எனக்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு சுவையானவ. இந்த படத்துக்கு போதுங்கிற விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. எனக்கு அந்த பெண்களை குடி. ஆமாம், அவிடில் கேட்டர் மற்றும் எல்லாவற்றும் ஓய்யுங்கள். எல்லோரும் ஓடி விடுவார்கள். எப்பயும் நான் சினிமாவுக்கு போகலாம். மூத்த யோசனை. ஓ, நீதான் போயிட்டு க்ரோஜஸ் இங்கே. அவங்க பெருசு. ஓ, போயிட்டு க்ரோஜஸ். என்ன ஒரு போர். உண்மைதான். நீங்களும் உதவலாம். தேர்ந்த அமைதியாயிருங்கள்.
நான் புழுக்களை நீக்குகிறேன். எனக்கென ஒரு சிறப்பு மருந்து இருக்கிறது. அது இந்த விசாயிருக்கஸ் அதனால் கொனாசியஸ். சூப்பர். இப்போ ஒரு படம் பார்க்கலாம். அது ஒரு ஜீனியஸ் ஐடியா. ஆமாம், கண்டிப்பாக என் எதிர்பார்த்த உணவுகளுடன் ஒரு சினிமா பார்ப்பேன். அருமை. எல்லோரும் சௌக்கியமா? நிறுத்துங்க. யாரும் என்ன ஸ்னேக் சாப்பிடுவதை காணக்கூடாது. கிரிக்கு பொறியாளர் சிப்பா. ஹலோ, உங்களே சீட்டுகள். சரியா? ஓலாலையின் பிரச்சனை இல்ல. சரியா? ஆனால் நான் குற்றமற்றவன். எல்லாவற்றுக்கும் நன்றி. ஆமா. உங்கள் பல்லூன்களை உடைப்பது. ஓ, மாணிக்கம். அதான். I inkig iketer. Inger ayeri de timber sherno. Inarverki unin பாதிக்கப்பட்டுள்ளதேன். ஓ, மிக்க மன்னிப்பு. நீங்கள் சென்று விடலாம். மாண்டி, நாங்கள் செய்துவிட்டோம். நாங்கள் சினிமாவில் இருக்கிறோம். கேப்டன் கூட்டீஸ் வெளியே. இதெல்லாம் நாமும் குடிக்கலாம். ஸ்ப்ரைட் மற்றும் கவனத்தில் கொள்ளவும். நான் இதனை இந்த ஸ்டாச்சு பார்ட்டியில் வைக்கிறேன். இது ஐவி போல இருக்கும். வணக்கம். கொயகிருங்கிறது. ஹே நண்பர்களே, மிகச் சிரிப்பான வீடியோக்களை முதலில் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். முடியதுங்களை சிபார் போம்பியும். உனக்கு என்ன வேண்டும்? வாவ், இது ரொம்ப ருசியா இருக்கிறது. இது உன் மிகச்சிறந்த யோசனை, பிரிட்னி. எனக்கு தோணியது. நான் குற்றவாளிகளை கண்டுபிடித்தேன். உங்களோட பகிர வேண்டுமா? ஹலோ, உன்னை கண்டுபிடித்தேன். சரி, போச்சு. உடனே பிடித்துக் கொள்ளவும். நான் டிக்கெட்கள் ஒரு நொடிக்கு போடு. குழந்தைகள் அருமை. ஆனால் நீ கோழியை கிடைக்க முடியாது. அவற்றை சாப்பிட வேண்டும். பெரியது பெரியது பாரு. ஓஹோ, பெண். ஹலோ, இல்ல தண்ணீர். ஹலோ. ஆமா, நம்ப முடியல. இது என்ன? நீங்கள் நடிக்கவில்லையே. யாச்சிக்காயிருங்க ஃப்ராங்க்லி. அவர் எளியவன். இங்க பேய்படம் எடுக்கலாமா? முடியுமா? ஓ, நமஸ்காரம் திரு சாக். உறங்கு. ஆனால் என்கிட்ட கையாள்பு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு யோசனை எனக்கு வந்திருக்கு. என் எல்லா நல்லவற்றையும் தொப்பியில் வைக்கிறேன். என் முடிபாணியில் போல. காவலர் நிச்சயம் என்னை குளிக்க விடுவார். அடுத்து, அது உண்மை. புதுமையான சங்கிலியை சாக்லேட் நாணயங்களால் அனைத்து கவர் போலவும் இனிய மோதிரங்களால் உருவாக்குவேன். ஏய் நண்பரே, யோ, நான் ஒரு சூப்பர் ரேப்பர் பீட். இது முதல் முறையாக உன்னை பற்றி கேட்கிறேன். ப்ரோ, வாருங்கள். நீங்களும் எல்லா கிளப்புகளிலும் என்னை கேட்கலாம். எனக்கு ஒரு சீட்டோடு இருக்கிறது. அதை நிர்வகிக்க அனுமதிக்கவும். இது பீட் தன்னுடைய கையில். வணக்கம் நண்பர்களே. நான் நெச் பிடியாது, ஆனால் டீசலா. ஓ, இவர்கள் ராப்பர்கள். ஆத்திருது. நீ மைக்க மறந்துட்ட. இந்த இடைக்காலத்தில் நான் அதனை நிறைவேற்ற முடிந்தது. The Cotties. ருசியானது. அம்மா, பாஸ், இதை செய்யலாமா? நீங்கள் எங்களுடன் சில இனிப்பு பகிர்ந்து கொள்ளவாரா? நம்ப முடியவில்லை. ஹே ஹே, ஆஃப் கோர்ஸ். பெண்களே, எடுத்துக்கொள்ளுங்கள். ருசியானது. இதோ பல அளவிலானது. நானும் சிலவற்றை விரும்புகிறேன். மைக் யாரையும் கடக்க அனுமதிக்க மாட்டான். வணக்கம். வணக்கம். இதோ என் டிக்கெட். உளவாளியாக இருங்கள். எல்லாமா? ஆனா நான் உன்னை பார்க்கணும். எல்லாம் தெளிவு. எழுந்திரு. நீ போகலாம். இது என் டிக்கெட். நீ என்ன செய்கிறாய்? இந்த மலர்கள் எதனால் உருவாக்கப்பட்டது என்று நான் தெரிஞ்சிருக்கிறேன். அருமை.
இனிப்புகள் இல்லையா? எனது மலர் கொத்து திருப்பி கொடு. Marshmallows. இல்லை, நான் உள்ளே வர விரும்புகிறேன். நான் உங்கள் புஸ்தகத்தை சரிபார்க்க வேண்டும். ஓ, நான் இஷ்டப்படுகிறேன். அறிவிப்பு, நீங்கள் சினிமாவுக்கு செல்லலாம். ஒரே, நான் என் இனிப்பு பொருட்களுடன் சினிமாவிற்குள் செல்வதற்கு திறந்து விட்டேன். ஸ்டீவன் கார் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு என் புத்தகத்தில் சில சாக்லேடுகள் மற்றும் கிரேக்கர்கள் மற்றும் எனக்கு பிடித்த அனைத்தும் உள்ளது. எப்படி நான் சொன்னேன் பாருங்க. ஒரு கீசதை எடுத்தேன், மறுபடியும் வெற்றினேன். பின்னர் அதில் சாக்லேட்டுகளை நிரப்பினேன். சில கேராக்கர்கள் எடுத்தேன் மற்றும் இன்னொரு அருமையான யோசனையை பெற்றேன். பாருங்கள், எல்லாமே வேலை செய்தது. உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுவதுதான். நண்பர்களே, என்ன டபம் பல்ச்சா உள்ளது. எல்லாம் முகமான படம் என்ன? ஹலோ, இதோ எனது டிக்கெட். அது என்ன, சுவர் கச்சைதானா? ஓ, நிற்க. நீ நிச்சயமாக அப்படித்தான் உள்ளே செல்லக்கூடாது. சரி, நான் திருப்தியாக இருக்கிறேன். போது நான் உள்ள வரலாமா? காலை வணக்கம். எனது எடுத்துக்கொள். நில், உன்னிடம் உணவு மற்றும் இனிப்புகள் இருக்கிறதா என பார்க்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோட இருக்கிறீர்களா? நான் செய்தேன். நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். நீர் போகலாம். ஹலோ, உங்களை பற்றி என்ன? கேரியரில் யார் இருக்கிறார்கள்? இது எனது கெட்ட நாய் ரிச்சி. அவரை கலைக்கவே தேவையில்லை. நுழைய வாய்ந்தே திராப்பி உரணில் நாய்களே பை ஒரு கும்பல். நீவே சென்று பாருமாறு. என் கம்மிகள் இவ்வளவு சுவையா இருக்கிறது. ஹே, நீங்களும் எங்களை கிளறவிக்க முடியுமா? அரிசியின் பியோலும் எனது. அச்சியா மரிச்சு பாய்வதைங்க.